அனைவருக்கும் வணக்கம். திரம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமிப வந்தனாம் ரிஜோ முக்ஷேமா மிருகாது. முருகப்பெருமான் ஆசிக்கொண்டு பாலத்தர் இந்த திருவருளால் ரிஷபராசிக்கு 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்கும் உண்டான பலன். இப்போ ரிஷபராசி அப்படின்னாலே ரொம்ப உயர்வு. அதில் அடங்கிய நட்சத்திரம் ரோகிணி, மிருகஷிஷம், கிருத்திகை அத்தனைக்கும் பலம் சேர்த்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம். சனி பகவான் 11ஆம் இடத்திலிருந்து உங்களை இன்னும் கொஞ்சம் மேலோக்கி செல்லக்கூடிய வாழ்க்கையில் மேலோக்கி செல்லக்கூடிய தருணத்தில் தள்ளி கொண்டே இருப்பார். இன்னும் இன்னும் இன்னும்ங்கிறத மனவேகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே நிதிநிலை சீராக இருக்கக்கூடிய தன்மை, பொருளாதாரம் மேன்மை அடையக்கூடிய தன்மை, நல்ல படிப்பு வரும். புதன் பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது சிறந்தது. இருப்பினும் வக்ரமாக இருப்பதால் சற்று படிப்பில் கவனமாக இருக்கணும். புதிய அப்ளிகேஷன் எழுதும்போது எந்த பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கணும். நான் ஒரு கால் ஷீட்டுக்காண்டி எழுதுகிறேன், ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும், ஹால் டிக்கெட் நம்ம ஃபுல் பண்ணணும். அத்தனை நீங்கள் மிக மிக கவனமாக கையாளணும். டிஎன்சிபிசி எழுதுகிறோம், அரசாங்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் எழுதி கொடுக்கணும். ஒரு கொஸ்டின் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா 1க்கு 2 முறை சரி பார்க்கணும். புதன் வக்கரமாக இருக்கிறதா ஏதேனும் ஒரு பிழை வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். நீங்கள் சரியாக எழுதியிருந்தாலும் பிறரிடம் காட்டி அது சரி பார்த்து கொள்வது இந்த தருணத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும். அதுதான் இந்த சூரியன் புதன் உங்களுக்கு நல்லா செய்யும். ஆனால் அப்ளிகேஷன் போடும்போதும் சற்று பொறுமையாகவும் கவனமாக இருந்து சக மாணவர்களிடம் காட்டி அது சரி செய்து கொள்ளணும். எழுத்து பிழை இல்லாமல் பார்த்து கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப அருமையான தருணம். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதோட சேர்ந்து இருக்கிறார். மனவேகத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார். ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு தொழிலில் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுப்பார். அத்தனையும் உங்களுக்கு மேலும் வளர்ச்சிக்கு செல்லக்கூடிய தன்மை. அதனால் தொழிலில் உத்தியோகத்தில் பேச்சு திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களுக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல பணி செய்கிறீங்கன்னா உங்கள் பேச்சால் மயங்கி உங்கள் மேல் அதிகாரி உங்களை பாராட்டுதல் கொடுப்பார். ஆகவே அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உருவாக்கக்கூடிய தன்மை. நம்ம நினைப்போம் எது பேச்சு இருந்தாலும் நம்மளுக்கு என்ன நடக்க போகுது. ஆனால் நம்ம ஏதேனும் ஒரு வார்த்தைக்கு அவங்களுக்கு மனதில் ஆழமாக பதிந்தாலே பிற்காலத்தில் அது ஒரு நல்ல தருணமாக மாறிடும். அன்னைக்கு அவர் அந்த வார்த்தை சொன்னார், அதே மாதிரி தான் நடந்தது. அப்போ அவர்கிட்ட ஏதேனும் ஒரு விஷயம் இருக்குது, அவருக்கு அந்த இடத்துல இருந்து மாற்றி வேறு இடத்துல அமர வைக்கலாம் அப்படி சொல்லி, அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அப்போ தான் ஒரு நேரம் நல்ல தருணத்தில் நம்ம சொல்லும் கூட நம்மளுக்கு பிற்காலத்தில் அது ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு கொண்டு போய் செலுத்தும். அதே மாதிரி தான் நல்ல நேரம் இல்லாத நேரத்தை அதே ஒரு சொல்லினால் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடும். ஆகவே இந்த ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சூரியன் சேர்ந்து லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய சொல் வார்த்தை பலிக்கும். ஆகவே நீங்கள் பணி செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலான பொறுப்பு அமையக்கூடிய வாய்ப்பு பிற்காலத்தில் கொடுக்கும். ஆகவே அவர்கிட்ட சற்று கவனமாக இருந்து வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சுய தொழில் செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கவர்ந்து இருக்கக்கூடிய யுக்திகள் கையாளக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் மீட்டக்கூடிய தன்மை. இந்த ஆர்டர் வேணும், அந்த ஆர்டர் வேணும், இன்னும் என்ன செய்கிறது, அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாமா, இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகலாமா, அங்கெல்லாம் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குமா, பெரிய பெரிய கம்பெனியில் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்குமா, பெரிய பெரிய நிறுவனத்தில் நம்மளுக்கு ஒப்பந்தம் கிடைக்குமான்னுலாம் நீங்கள் உற்பத்தியாளர்களாக இருந்தால் ஏங்கி தவிக்கக்கூடிய காலம் மாறி இனிமேல் அது மாற்றம் கொடுக்கும். ஆகவே சூரிய பகவான்
புதன் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உடனே உங்களுடைய கோரிக்கை என்ன ஒரு மனுவாக எழுதி பெரிய பெரிய நிறுவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களது இந்த தருணத்தில். அது என்னைக்கும் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். எந்த ஒப்பந்தம் உங்களுக்கு வீணாகாது. இந்த தருணத்தில் முயற்சி திருமணையாக்கம் சொல்வோம். ஒரு பெரிய நிறுவனத்தில் நம்மளுக்கு நாம் சின்ன நிறுவனம் ஏதேனும் நம்ம ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறோம், பெரிய நிறுவனம் நம்ம பொருள் எடுத்துக்குவாங்களான்னு யோசிக்கக்கூடாது. இந்த பொருள் நம்ம செய்கிறோம், எவ்வளோ ரூபாய் நம்மளுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டு வர்றதுனால தப்பே கிடையாது. என்னைக்கு ஒரு நாளும் அது நம்மளுக்கு ஒரு கை கொடுக்கும். ஏன்னா நல்ல தருணத்தில் ஒரு இடத்துல நம்ம போய் நிற்கும் போது அது தானாகவே பிற்காலத்தில் அது முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆகவே ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருந்து செயலாற்றினாலே போதுமானது. கணவன் மனைக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கலைந்து நல்ல ஒரு தருணம். கணவன் மனைக்கு இடையே இருக்கக்கூடிய ஒப்பந்தம் ஒப்புதல், ஏற்கனவே இருந்தக்கூடிய கசப்பான மனநிலை இனிமேல் அதெல்லாம் மறைந்து பெருசாக பாதிப்பு இல்லாமல் ஆக்கிவிடும். ஆகவே கணவன் மனைக்கு உண்டான கருத்து வேறுபாடு கலைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதே போல் உறவினர்கிட்ட சில அலைச்சல் ஏற்படும். உறவுக்காரர்கள் மூலமாக சில அலைச்சல் அதில் ஒரு தெம்பு இல்லாமல் ஏதேனும் பேசிக்கிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பதில் சொல்கிறது தெரியல, நம்ம என்ன செய்தால் அது சரியாகும். அப்போ உறவு ஸ்தானாதிபதி யார்? 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டாலும் உங்கள் ராசிக்கு குரு அமர்ந்திருக்கிறார், அது உங்கள் ராசிநாதன். அப்போ உறவு மூலமாக ஒரு சிறு சிறு சலசலப்பு உண்டாகும். அப்போ உறவு மூலமாக வரக்கூடிய சலசலப்பு அந்த மன ஆற்றலை கொஞ்சம் அதிகரிக்குவதை குறைத்து கொள்ளும். அதிலே கவனமாக இருந்து வருவது சிறந்தது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் செலுத்துவது நல்லது. ஆகவே செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதால் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும். சூரியன் நோக்கி செல்லக்கூடிய தன்மை, சூரியனும் செவ்வாய் அருகாமையில் இருக்கும்போது உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். அது சற்று கவனமாக இருந்து கையாள்வது சிறந்தது. தேவையில்லாத உணவு உட்கொள்ளாமல் இருப்பது இந்த தருணத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடும். ஆகவே பொறுமையாக இருந்தனும். மனதில் இருக்கக்கூடிய சுமை யார்கிட்ட பேசி தீர்ப்பதுங்கிற எண்ணம் உங்களுக்கு தினசரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அத்தனையும் நீங்கள் சமாளிக்கணும். அதுக்கு முதல்ல மன ஆற்றல் அதிகரிக்க தியான பயிற்சி மேற்கொள்ளணும். யோகா பயிற்சி மேற்கொண்டாலே போதுமானது. மூச்சு பயிற்சி மேற்கொள்ளுங்க, சுவாச பயிற்சி, அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு தன்மை மாறும். ஒரு ஏதேனும் ஒரு இடத்துல நம்மளுக்கு லிங்க் ஆகிடும். யோகா, மெடிடேஷன், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் சொல்லுவோம். மூச்சு பயிற்சி நம்ம செய்து வரும்போது நம்ம சுவாசம் சரியான முறையில் இயங்கி வரும்போது நம்மளுக்கு உண்டான அருள் ஆற்றல் அதிகரிக்கும். ஆகவே உடலில் சற்று உஷ்ணத்தை தணித்து நல்ல ஒரு தருணமாக அமையும். உடல் சீராக இருக்கும். தினசரி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கற்றுங்க. ஆண் பெண் இருபாலருமே உங்கள் குலசாமி மனதார வேண்டிட்டு வரும்போது 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி ஆட்சி, 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில், அதே போல் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில். குலதெய்வ வழிபாடு முறையாக செய்து வரணும். ஏதேனும் விட்டு போயிருக்குது குலதெய்வம், நம்ம வழிபாடு செய்ய தவறிட்டோம், நீண்ட காலம் ஆச்சு குலதெய்வத்தை வணங்கி, ஆனால் இந்த குலதெய்வத்தை வணங்குறதுக்கு நம்ம தயாராகிடணும். அதனால நம்மளுக்கு உண்டான மனசுமை குறையும். குலதெய்வ பூஜை வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். அல்லது அருகாமையில் குலதெய்வ கோயில் இருந்தால் வழிபாடு செய்து கொள்வது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு போய் தீபம் ஏற்றி வருவது. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சுக்கிரனுக்கு தீபம் ஏற்றி வருவது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.